கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 4:20 கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறவர்கள் இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட ஒரு நிலமாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது அந்த வசனங்களை கேட்டு ஏற்றுக்கொண்டு 100 மடங்கு பலன் தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. எத்தனையோ பேர் பல வருடமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அவர்களுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது நிமித்தமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உன்னையும் என்னையும் ரட்சித்தது எதற்காக? நாம் கர்த்தருக்காக பலன் கொடுக்க வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதற்கு ஒப்பு கொடுத்து அதற்கு முழுவதுமாக அர்ப்பணித்து நாம் 100 மடங்கு பலன் தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நாம் கர்த்தருக்கு நல்ல ஒரு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாறுவோம். ஆமென், அல்லேலூயா. வசனத்தை கேட்கிறவர்களாயும் அதை கை கொள்ளுகிறவர்களாயும் நாம் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை போல எத்தனையோ பேர் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். நீங்களும் நானும் சாட்சியாக வாழ்ந்தால்தான் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். ஆமென், அல்லேலூயா. நாம் பலன் கொடுத்தால்தான் அவர்கள் அதை பார்த்து அவர்கள் உணர்த்தப்பட்டு அவர்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உன்னையும் என்னையும் உப்பாக வைத்திருக்கிறார், ஒளியாக வைத்திருக்கிறார். ஆமென். அவருடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது அது 100 மடங்கு பலன் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. God bless you. God bless you.